பொதுக்கூட்டத்தின் துவக்க உரையாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல இறையின் திருப்பெயரால் துவங்குகிறேன். தாயுள்ளம் கொண்டு நான் நேசிக்கிற நாம் தமிழர் புலிகளுக்கும் இன உறவுகளுக்கும் புரட்சிகர வணக்கம். சொந்த நிலம் என்ற ஒன்று இருக்கும்போது எப்படி அகதிகளாகும்? என் அன்பிற்குரிய மக்களே, சொந்த நிலைமை ஆனாலும் அதன் மீதான அதிகாரத்தையும் உரிமையும் இழந்துவிட்டால் நாம் அகதிகள் தான். அந்த அதிகாரத்தை அடைய எதிர்த்து போராடாமல் சகித்து கொண்டு வாழ்வேமானால் நாம் அடிமைகள். ஒன்றை நீங்கள் நன்றாக விளங்கிக்கணும். பல்லாண்டு காலமாக நாம் வாழ்கிற வீட்டை ஆக்கிரமிப்பு என்று இடிக்கிறார்கள். ஆனால் தொழிற்சாலைகளோ அரசியல்வாதிகளோ ஆக்கிரமித்து இருக்கிற இடங்களை இவர்கள் இடித்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் மக்கள் வாழ்கிற இடத்தை இடிக்கும் பொழுது கண்ணீரோடு வீதியில் போராடுவதை தவிர வேற எந்த வேலையும் நமக்கு இல்லை. காரணம், நாம் எல்லாம் வாக்குரிமை பெற்ற அடிமைகளாக மாறிவிட்டோம் இந்த மண்ணில். நீங்கள் ஒன்றை நன்றாக சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இருக்கிற பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை எடுத்துக்கங்க. நம்ம என்ன கேட்குறோம்? ஏரி குளங்களை மூடுகிறேன்றீங்க, மக்களை வெளியேற்றன்றீங்க, ஆடு மாடுகளை எல்லாத்தையும் வெளியேற்றி விவசாய நிலங்களை அழித்து ஏர்போர்ட் கட்டுறேன்றீங்க. நம்ம ஒரே கேள்வி தான் கேட்குறோம். இந்த ஏர்போர்ட் கட்டுறதுனால உங்களுக்கு வருகிற ஒரே ஒத்த ரூபாய் லாபம் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதை நிர்வகிக்கிறவங்க யாருன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதில் ஒவ்வொரு விமான நிலையமும் கட்டி அதிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டுவாங்க. அந்த பொருளாதாரத்தை ஈட்டுற அந்த நிறுவனம் இருக்குல்ல, ஏர்போர்ட் எக்கனாமிக் அத்தாரிட்டி அண்ட் ரெகுலாரிட்டி ஆஃப் இந்தியா, AERA, இவங்களோட அனுமதி வாங்கணும். இந்த விளம்பரத்துக்கு பிறந்த திமுக காரன் அங்கே போய் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கான். இப்போ இருக்கிற விமான நிலையம் 3.5 கோடி மக்கள் பயனாளர்கள் தான் பயன்படுத்த முடியும். ஆனால் நாங்கள் கட்ட போகிறது 30 கோடி பயனாளர்கள் பயன்படுத்தலாம். ஒரு அடிப்படை அறிவோடு கேட்போம். தமிழ்நாடுடைய மக்கள் தொகை எத்தனை கோடி? தமிழ்நாடுடைய மக்கள் தொகை வெறும் 7.5 கோடி, 8 கோடினே வச்சுக்குவோம். 30 கோடி பயனாளர்கள் எங்கேருந்து வருவார்கள்? ஒரு அடிப்படை கேள்வி தானே. 30 கோடி பயனாளர்கள் எங்கே? நீ எங்களுக்கு மட்டும்தான் ஏர்போர்ட் கட்டுறியா, இல்லை பக்கத்தில் இருக்க மாநிலங்களுக்கு சேர்த்து கட்டுறியா? பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் கடை வாங்கி போட்டால் கூட அத்தனை பேர் வர மாட்டான். இதில் இருக்கிற விமான நிலையத்தை, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்கு 90 ஏக்கர் கொடுக்கணுமா? இருக்கிற விமான நிலையத்துக்கு 90 ஏக்கர் கொடுத்தா அங்கேயே விமான நிலையம் கட்டிக்கலாம். இப்போ இருக்கிற இந்த விமான நிலையத்தை எது கட்டணும்? இது எப்படின்னா, எனக்கு விமான நிலையம் கட்டி ஆகணும், அதுக்கு நஷ்டஈடு தரணும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு நஷ்டஈடு தர சொல்கிறான். அவனுக்கு நஷ்டஈடையும் கொடுத்து அவனுக்கு 90 ஏக்கர் விரிவாக்கத்துக்கும் கொடுத்து எதுக்கு புதிய விமான நிலையம் கட்டணும்? மொத்தத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டமே வெள்ளி பூட்டை உடைச்சி விளக்க மாற்ற திருடுற கதை தான். இவங்களுக்கு ஒரே நோக்கம்தான். எப்படி இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு ஸ்டாலினை போட்டு தள்ள கூட நாங்கள் தயாராக இருக்கோன்ற மாதிரி இருக்கிற நீங்களே சொல்லுங்கள். இருக்கிற விமான நிலையம் நல்லா ஓடுற கடையை மூடி அதுக்கு நஷ்டஈடு கொடுத்து எதுக்கு புது கடையை திறக்கணும்? கேட்டால் நாங்களாம் பெரியாரின் பேரர்கள், பகுத்தறிவாளர்கள், நாங்கள் தான் பெண்ணுரிமை கருப்புச்சன் வாய். இவங்க திராவிடம்னு எடுத்துகிட்டு வரவங்களோட லட்சணமே அதிகபட்சம் எப்படி தெரியுமா? ஒரு பெண், அவன் புருஷன் செத்துட்டான், சமாதியை விசிறிக்கிட்டு இருக்கா. பார்த்தவன் சொல்லியிருக்கான், பாத்தியா இவ தாண்டி கற்புக்குள்ள அரசி, இவ தான் பத்தினி, புதுசனை புதைச்ச இடம் புழுக்கமாக இருக்குன்னு சொல்லி விசிறிக்கிட்டு இருக்கா, பாத்தியா இவ தாண்டி கற்புள்ளவன் சொன்னாலாம். அவன் வெடுக்குன்னு எந்திரிச்சியோ, ஒன்று கணக்கு ஒன்று வளராத, என் புருஷன் சாம்போது சொல்லிட்டு செத்தான், நான் செத்த இடம் ஈரங்காயிரம் வரைக்குமாச்சு இன்னொருத்தங்க கூட ஓடாம இருடேன், அது என்னைக்கு காயிறது நான் என்னைக்கு ஓடுறது, அதனால தான் விசிறிக்கிட்டு இருக்கேன்னாலாம். உங்களுக்கு விளங்குச்சுல? இவ்வளவுதான். இவங்க போடுற வேஷம்லாம் இருக்கே ஒன்றும் கிடையாது. இருக்கிற பைத்தியங்களே நம்மளால் சமாளிக்க முடியல, இதில் புது பைத்தியங்கள்லாம் கட்சி ஆரம்பித்து வேற வந்திருக்கு. இதில் வேற போட்டியே 2 பேருக்கு தான், ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. அதாவது லாவலாரன் சொல்லுவார்ல, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அந்த மாதிரி பைத்தியத்துக்கும் சண்டை. நம்ம எதுவும் பண்ணதில்லை, கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும், சரி பாரு. ஆனால் நான் என் சித்தப்பன் செந்தமிழன் சீமா சொல்கிறார், அறிவாயுதம் ஏந்தி பயணிங்கள், மக்களுக்கு போய் கொள்கையை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அவன் பண்ண மரத்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு தளபதி டிவிக்கேன்றான். அவன்கிட்ட நான் போயிட்டு மண் காப்போம், மானம், முதல்ல அவன் கை கால் உடையாமல் காப்போம்,
அதுவே இனத்துக்கு செய்கிற பெரிய சேவை. உங்களுக்கு வேலை நினைக்கிறேன். ஆனால் விஜய் சரியான தேர்வாளரை தேர்ந்தெடுத்திருக்கார். விஜய்க்கு பார்க்காம படிக்க தெரியாது, ஆனால் எங்கள் நைனா தத்தி ஸ்டாலினுக்கு பார்த்தே படிக்க தெரியாது. சரியான போட்டியில் இங்கே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கட்சினா கொள்கை இருக்கும்ல, கொள்கையில் வறுமைக்கு பிறந்தவனை பார்த்துருக்கீங்களா? வேறு யாரும் கிடையாது, டிவி கேட்கறன் தான். இந்த ஆட்டோக்காரன் கடைசி சவாரி ஏற்றுற மாதிரி இருக்கிற எல்லாரையும் கொள்கை தலைவராக அள்ளி போட்டு, வேலுநாச்சியா அள்ளி விட்டுக்க, அம்பேத்கரை அள்ளி போட்டுக்க, பெரியாரை அள்ளி போட்டுக்க, அப்படியே போயிட்டே இருக்கும்போது அண்ணா அவர் மடியில் கொஞ்சம் உட்காருங்கன்னா அண்ணா கொஞ்சம் உட்காரணும். அப்புறம் எம்ஜிஆர் ஏற்றி அப்படியே போயிட்டே இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் வந்துடுவார். அண்ணா விஜயகாந்த் அண்ணா வாங்கினா உங்களுக்கு டிரைவர் சீட்டே இருக்குது உட்காரு. எல்லாரும் ஒரு கட்டத்துக்கு மேலே சீமானை கூட வச்சுப்பாங்க கொள்கை தலைவரா. சீமானை ஏற்கிறோம், ஆனால் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கணும்ன்றான். ஏய், எங்கே வடிவேல் சொல்கிற மாதிரி எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தியா? நீங்கள் யார்கிட்ட நம்மளுடைய வரலாற்றின் முன்னவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போராடின போராட்டங்கள், அவங்க எதிர்த்த எதிரிகளை பெருமையாக சொல்லிக்க முடியும். ஆனால் நம்ம சொல்லிக்க முடியுமா? இந்த பைத்தியங்களை எதிர்த்து தான் நாங்கள் எல்லாம் போராடி இருக்கோம் அப்படின்ட்டு. தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓடாத மானும் போராடாத இனமும் வரலாற்றில் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாதுன்ற. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? போராடணும். போராடித்தான் உரிமைகளை மீட்கணும். மக்களுக்கு அரசியல் தெளிவு இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? புரட்சி செய்வோம், அதை அரசியல் புரட்சி செய்ய வேண்டும், அதை மக்கள் எழுச்சியால் உறுதி செய்ய வேண்டும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம்னு சொல்கிறோம். மக்களை விழிப்புணர்வு படுத்தாத நீங்கள் அரசியல் புரட்சி செய்யவே முடியாது. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி தான், ஒரு விமான நிலைய திட்டம் கட்டுறீங்க, சரி, விவசாய நிலங்களை அழிக்கிறீங்களே, சரி, அதனால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு கேட்குறோம்ல. ₹1 லாபம் இல்லாத திட்டத்தை நீங்கள் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். தொடர்ச்சியாக மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதை பார்க்க நேரம் இல்லாத இவர்கள் கூலி படம் போய் பார்த்துட்டு வர, கூலிக்கு மாரடிக்கிறவன் போராடிக்கிட்டு இருக்கான், அதை பார்க்க வைக்கல, ஆனால் கூலி படத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் ஒன்று சொல்லணுங்க, அரசியலே புது பரிணாமத்தை புகுத்துனது டிவிகே கட்சி தான். இவரே என் சித்தப்பன் செந்தமிழ் சீமான் மக்கள் போராட்டமாக மக்கள் கூட போய் நில்லு போராடு வெளியில் போன்றார். ஆனால் பார்த்தீங்களா, விஜய் பனையூர் விட்டே வெளியே வர மாட்டார். ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ரூமை கிரியேட் பண்ணுங்கள், லிங்க் அவருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர் வந்து ஜூம்லேயே போராடிட்டு போயிடுவார். இப்படிப்பட்ட அரசியல் கட்சி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஆனால் அவனுங்களை போய் நீங்கள் அணில் குஞ்சுன்றீங்க. உண்மையிலேங்க அப்படி ஒரு கட்சியை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. ஒரே ஒரு மாநில மாநாடு, அதோட கட்சிக்கு 6 மாதம் விடுமுறை, எந்த கட்சி வேலையும் செய்ய தேவையில்ல, மக்கள் போராட்டம் போக தேவையில்ல. அதோட 2வது மாநில மாநாடு போனோமா, டிவிக்கே தளபதின்னு கத்தனமா, 8 சேரை உடைச்சோமா, 4 சேரை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோமா, நிம்மதியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கும்போது அந்த கட்சியை போய் விமர்சிக்கிறீங்க. அதனால் பாருங்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகள் உறுதியாக நிற்கிறோம். அதனால் ஒரே ஒரு வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி உங்கள் பிள்ளைகளை வெற்றி பெற செய்யுங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அடிமை வாழ்வை விட உரிமை சாவு மேலானது. நமது தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கற்பிக்கிறார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒருவன் அடிமை என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே வெகுண்டெழுந்து கிளர்ச்சி செய்வான்னு சொல்கிறார். ஆனால் இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? என் மக்கள் அடிமையாக இருப்பதை பெருமை என்று கருதுகிறார். அந்த நிலையை மாற்றணும், மக்கள் விழிப்புணர்வு அடையணும். நம் போராட்டங்கள் நிச்சயம் வெல்லும். தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க, நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள்.